ஹாய் கைஸ், இன்ஸ்டாவில் வந்து ஒரு பெரிய ஸ்கேமே போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து உங்கள் ஐடியா வந்து நீங்கள் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹேக் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் ஏற்றி கொடுக்குறாங்க, அதெல்லாமே ஃபேக் ஃபாலோவர்ஸ் தான். ஃப்ரெண்டோட ஐடி ஏதாச்சும் நம்மளோட பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட ஐடியை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். இன்னொரு ஹேக்கிங் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டோட ஐடியை நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஐடியோட பாஸ்வேர்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஐடியை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணால் மட்டும் போதும். அவங்க சென்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஐடியா அவங்களுக்கு சென்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஐடியா வந்து அவங்க ஹேக் பண்ணி அவங்களோட பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. இவங்க வந்து ஃபேக் மட்டும்தான். இப்போ காமிச்சால இந்த எத்திக்கல் ஹேக்கிங் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும்னா இல்லை, நிறைய பேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து காசு கட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு காசு சில பேர் 100 ரூபாலாம் கேட்பாங்க. கட்டணும் அப்படின்னா முடிஞ்சு, அதோட போச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசு கட்டின உடனே ஃபஸ்ட் நம்ம காசு கட்டினோன்னா பேமெண்ட்டு அந்த ஹேக்கிங் ஒர்க் வந்து நம்ம காசு கட்டின உடனே ஹேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜ் ஒன்று காட்டுவாங்க. இருங்க காட்டுற அதிகம் இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து நாங்கள் காசு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நான் சாஃப்ட்வேர் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து காசு அனுப்புங்க, காசு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஐடியோட பாஸ்வேர்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க, காசை விட்டு போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி வந்து இவங்க வந்து வேற மாதிரி வச்சிருந்தாங்க. எப்படின்னா ஹேக்கிங் பேனல்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேஜ் மட்டும் தான் மாத்திருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி ஹேக்கிங் பேனல் சொல்லி போட்டிருப்பாங்க. ஹேக்கிங் பேனல்னா என்னன்னு தெரியல, சும்மா வெப்சைட்டை வந்து யாருன்னா ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள யாருன்னா அதை காப்பி பண்ணி ஒரு வெப்சைட் நம்ம ரெடி பண்ண முடியும். கோடிங்ஸ் தெரிஞ்சவங்க, ஹேக்கிங் தெரிஞ்சவங்களுக்குலாம் அது ஒரு ஈஸி. ஒரிஜினலா ஹேக்கிங் பண்ணிலாம் காசெல்லாம் ஆட்டே போட முடியாது, யாரும் பயப்படலாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஹேக்கிங் சொல்லித்தர மாதிரியோ, இல்லை வந்து நீங்க காசு கட்டுங்க உங்களுக்கு ஆன்லைன்ல ஹேக்கிங் சொல்லித்தரோம், இல்லை வந்து உங்கள் பேஜை வந்து நாங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்ட்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி பாஸ்வேர்ட் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா காசு கொடுக்க வாய்ப்பே இல்லை. காசு கொடுக்கவே கூடாது. காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா காசு போனதான். காசு போனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பேஜ் ஒன்று அனுப்புவாங்க. பேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் மேற்கொண்டு காசு இன்னும் கொஞ்சம் கட்டுங்க, ஃபுல்லாக உங்களுக்கு பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு போட்டுருப்பாங்க. போனாட்டி எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அவன் வந்து அந்த டாட்டா வச்சு காமிச்சிட்டான், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டான். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருந்தான். அந்த பேஜில் யார் வேணா அந்த கோடிங்ஸில் ரீட் பண்ணலாம். அதில் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த பேஜை வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டான். அந்த பாஸ்வேர்டை நான் ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். யாரோட ஐடியா வேணாலும் அப்படிலாம் ஹேக் பண்ணவே முடியாது. ஹேக் பண்ணவே முடியாதுன்னா பண்ண முடியாது. இன்ஸ்டா ஐடியா ஹேக் பண்ண முடியாதுன்னா இல்லை, ஹேக் பண்ணலாம். இவங்க வந்து ஹேக் பண்றதுனால அவங்களுக்கு யூஸ் இல்லை, அவங்க வந்து காசு பார்க்குறாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து உங்க இன்ஸ்டா ஐடியா ஹேக் பண்ணிலாம் உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. இன்ஸ்டா ஐடியா ஹேக் பண்றது அவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி உங்களை வந்து காசை வந்து ஆட்டையை போட பார்க்குறாங்க, அவ்வளோதான். யாரையும் ஹேக் பண்றதுனால ஒரு பைசாவும் யூஸ் இல்லை, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது, யாரோட ஐடியா ஹேக் பண்ணணும், யார்கிட்ட பேசணும்னு கேட்குறான், யார்கிட்ட பேசணும் பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியும். யூஸ் போயிடு. இன்னொரு ஒரு பேஜில் கேட்டிருந்தேன், அவன் வந்து 3000 ரூபாய் கேட்டிருக்கான் என்கிட்ட. சார்ஜ் ஆகும், ஒரு ஐடியோட பாஸ்வேர்டு எடுத்து கொடுக்க 3K சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்கான். அதில் 4K ப்ராசஸிங் பண்ணுங்க சார். ப்ராசஸிங் பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்புங்க சார். ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா ப்ராசஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ணுறேன். இன்னொருத்தன் இருக்கான் இன்ஸ்டா ஹேக்கிங், தமிழ்லேயே வந்து டிரான்ஸ்லேட், ஹிந்திக்காரன் தமிழில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நான் ஒரு மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜ் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சான் எனக்கு. ஹாய் சார்னு போட்டேன், எஸ் ஹவு கேன் ஹெல்ப் யூன்னு சொல்லி அவன் என்கிட்ட கேட்டான். நான் வந்து ஐடி அனுப்பிச்சேன். ஓகே டன் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் சார்ஜ்னு கேட்டிருக்கான். நான் எவ்வளோ சார்னு கேட்டேன். வாட்ஸ் யூ லாங்குவேஜ்னு கேட்டிருக்கான். லாங்குவேஜ்னு கேட்குறான்ல, லாங்குவேஜ்னு கேட்டாலே அவன் வந்து ஹிந்திக்காரன் தான், அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது. வாட்ஸ் ஒரு லாங்குவேஜ் கேட்டால் அந்த தமிழ் சொன்னாங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அனுப்புற மெசேஜை அவன் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கான் போல. எதுலேயே அனுப்புறான், ஆனால் வந்து ஹிந்திக்காரன் தான். தமிழ்னு சொன்னேன், எஸ்ன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் எஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் கேட்டா நான் வந்து தமிழ்னு சொன்னேன். தமிழ் சொன்னதுக்கப்புறம் எஸ், நீங்கள் மென்பொருள் கடத்த செல்கிறீர்களா, தமிழ்ல கேட்டிருக்கான் என்கிட்ட. நான் என்ன வேலை தொடங்கிக்கிறேன், தமிழ்ல ஒண்ணுமே புரியல. சுடு தமிழ்ல போட்டு யாருக்கு புரியும். வேலை தொடங்கி விட்டது, நீங்க பணம் செலுத்துங்கள், யூ டாக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் திரும்பி எதை கேட்டிருக்கான். இவன் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எனக்கு அனுப்பிச்சது. காசு பிடுங்கிறதுல வெறியா இருப்பான் போல. ஓகேன்னு சொல்லி நான் தமிழ்ல போட்டேன். விரைவாக பணம் செலுத்துங்கன்னா வெயிட் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டேன். ஓகே டூ பேமெண்ட் திஸ் யூபிஐன்னு சொல்லி யூபிஐ ஐடி அவன் ஐடி அனுப்பி அவன் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி காசு எடுக்கிறதுல மட்டும்தான் கண்ணா இருக்கான். வாட் ஹேப்பன் சார் மேன் சொல்லி போட்டிருக்கான். ஒன்றுமே புரியல.
அதுக்கப்புறம் சேட்டிங் ஒர்க் பண்ணுறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். நம்ம ஃபோன் பேசுகிறதோ இல்லை நம்ம சேட் பண்ணுறதோ எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம வந்து அதிகமாக எதை தேடுறோமோ அதோட ஆட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். நான் வந்து இந்த ஹேக்கிங்கோட அந்த இது வந்து உங்களுக்குலாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி. அதனால தான் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வேணும்னே அந்த ஹேக்கிங் இதை தேடி தேடி அந்த பேஜ் எனக்கு வர வச்சேன். இப்போ அந்த பேஜை வர வச்சு அந்த பேஜை உங்கள்கிட்ட காமிக்கணும்ல, அதனால தான் வர வச்சேன். இவன் தான் அதிகமாக மெசேஜை போட்டது. அதுக்கான ஹெல்ப் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் காமிச்சேன், இன்ஸ்டா ஐடி அனுப்பிச்சேன். இன்ஸ்டா ஐடி ஒரு பையனோட இன்ஸ்டா ஐடி அனுப்பிச்சுட்டு அவனோட பாஸ்வேர்டு எனக்கு வேணும் சார்னு சொல்லி சொன்னேன். கம்ப்ளீட் தி பேமெண்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் தி பேமெண்ட் சார் வில் ஸ்டார்ட் ப்ராசஸ் சார் சொல்லி போட்டான். நான் அதை சொல்லியிருக்கேன். அதுக்கு எடுத்தோன்னே எப்படி சார் பேமெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சு விடுங்க, ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட செல்ஃப் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, யார்கிட்ட வந்து கேட்குறது? நீங்கள் ப்ராசஸிங் பண்ணுங்க, ப்ராசஸிங் பண்ணிட்டு ஃபோட்டோ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புங்க. சரி, நான் பேமெண்ட் போட்டு விடுறேன். எவ்வளோ பேமெண்ட் சொல்லுங்கள். சார், யுவர் ஒர்க் த்ரூ சாஃப்ட்வேர், ஸோ ஃபர்ஸ்ட் வி அப்டேட் பேமெண்ட் இன் சாஃப்ட்வேர் தி ஸ்டார்ட் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்காங்க. என்னென்ன தெரியல, த்ரோ சாஃப்ட்வேர்னா என்னென்ன தெரியல. நான் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்றாங்க. அதை முதல்ல பண்ணு இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பேமெண்ட் இன் சாஃப்ட்வேர். காசை கட்டினாதான் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி சொன்னாலும் நம்ம வந்து காசு கட்டுவோம். லவ் ஃபெயிலியர்ல இருக்கவங்கலாம் போயிட்டு ஈஸியாக அதை மாட்டிடுவோம். டேட்டா ஷேர் பண்றது, வாட்ஸ்அப், த்ரோ சாஃப்ட்வேர்னா ஏதாவது எல்லாமே த்ரோ சாஃப்ட்வேர் தான். நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ல இருந்து எல்லாமே இந்த மாதிரி அவனும் ஹேக்கிங் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஹேக்கிங் ஆட்ஸ் வந்துச்சுன்னா யாரும் வந்து கிளிக் பண்ணி ஃபன்னுக்காக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் காசு மட்டும் கட்டிடவே வேணாம். காசு கட்டினா போனதான் ரிட்டர்ன்லாம் வராது, வாய்ப்பே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவேன். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவேன்.